பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. பள்ளி ஆண்டு விழா பனைக்குளம் ஹாஜி SO முகமது யூசுப் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் 18வது ஆண்டு விழா வட்டார சுகாதார ஆய்வாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பனைக்குளம் முஸ்லிம் பரிபாலன் சபை, முஸ்லிம் நிர்வாக சபை மற்றும் சோகையன்தோப்பு, கிருஷ்ணாபுரம், புதுக்குடியிருப்பு, பொன்குளம், தாமரை ஊரணி ஊர் நிர்வாகிகள் முன்னிலை வைத்தனர். தாளாளர் நூருல் கரீம் வரவேற்றார். முதல்வர் ஜுரைதா பர்வீன், ஆசிரியை லாவண்யா ஆண்டறிக்கை வாசித்தனர். விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்வியியல் துறை தலைவர் டாக்டர் முத்துசாமி, சென்னை ஆசிரியர் டாக்டர் குருமூர்த்தி, இன்வர்ட் ஷாப்லே பிரைவேட் லிமிடெட் மேலாளர் திருநாவுக்கரசு, சென்னை சைக்கிளிஸ்ட் பாஸ்கரன், துறையூர் பக்கிரிசாமி மற்றும் புதுவலசை சுகாதார ஆய்வாளர் கணேசமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 பள்ளிகளின் தாளாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். ஆசிரியை சாந்தி நன்றியுரை கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் முகமது ரஸ்மி செய்திருந்தார். செய்யாறில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 26வது வார திருக்குறள் பயிற்சி வகுப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ் வளர்ச்சி துறையால் திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் சார்பில் 26வது வார திருக்குறள் பயிற்சி வகுப்பு செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருக்குறள் பயிற்சியாளர் கவிஞர் எறும்பூர் கை செல்வகுமார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். 18 மாணவிகள், 5 மாணவர்கள், 2 பயிற்சியாளர்கள், 4 பெரியவர்கள் என மொத்தம் 29 பேர் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டனர். முடிவில் புலவர் நா. கனகசபை நன்றி கூறினார். கிருஷ்ணகிரி ஏப்ரல் 15 கிருஷ்ணகிரியில் திமுக மாவட்ட செயலாளர் திரு மதியழகனை சந்தித்து வள்ளுவர் முன்னேற்ற கழகத்தினர் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வள்ளுவர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் குமார், செயலாளர் மருத்துவர் சதீஷ்குமார், பொருளாளர் கலைவாணி மற்றும் வெங்கடேஷ், செந்தில், சிவக்குமார், பார்த்திபன், சங்கரன், பூபாலன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் தோழர் திரு எல். சுந்தர்ராஜன் இன்று 6/4/2026 காலை திருவொற்றியூர் தெற்கு பகுதி 14வது வட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருமதி மதாரம்மா கனிபாரூக் அவர்கள் உட்பட திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக RK நகர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் JJ எபினேசர் அவர்கள் RK நகர் 1வது சர்க்கிள் 39வது வட்டத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருமதி மதாரம்மா கனிபாரூக் அவர்கள் வேட்பாளருடன் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். உடன் RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் சையத் ஃபாரூக் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று கூட்டணி கட்சியினருடன் மேளதாளத்துடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அலங்காரத்துடன் பாலிகை விடுதல் உற்சவம். திருவண்ணாமலை ஏப்ரல் 6 அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் வண்ண மலர் மாலைகளால் தங்க ஆபரணங்களால் அலங்கரித்து தாமரை குளம் புறப்பாடு பாலிகை விடுதல் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். கோவை கொடிசியா ஸ்ரீ திருப்பதி சுவாமி மலையப்பன் திவ்ய சேவை. மயிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் MP வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அகரம் ராமதாஸ் செய்தியாளர். செஞ்சி தொகுதி திமுக வேட்புமனு தாக்கல்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக சார்பில் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழரசனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செஞ்சி ஒன்றிய சேர்மன் விஜயகுமார், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ரங்கபூபதி வேட்புமனுவை தாக்கல் செய்ததை தொடர்ந்து மேல்மலையன்னூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் மற்றும் கழக தொண்டர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அகரம் ராமதாஸ், செய்தியாளர். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்தில் புதூர் கடைவீதியில் மயிலாடுதுறை மாவட்ட தமிழர் முன்னேற்ற பேரவை சார்பாக மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அருகில் மாவட்ட தலைவர் ஐயா பிள்ளை, மாவட்ட செயலாளர் மில்கியோன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கவிஞர் பாலை மதியழகன் உள்ளிட்டோர் உள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி திமுக வேட்பாளர் மற்றும் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் ஏபி நந்தகுமார் அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 2026 பொது தேர்தல் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டி வில்லைகளை ஆட்டோக்களில் ஒட்டி விழிப்புணர்வு. திருவண்ணாமலை, ஏப்ரல் 6. திருவண்ணாமலை மாநகராட்சியில் உள்ள ஈசானிய மைதானத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நடைபெற உள்ளதால் திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு க. தர்பகராஜ் இ.ஆ.பா அவர்கள் தேர்தல் குறித்து ஆட்டோக்களில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டி வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவண்ணாமலை ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு உற்சவம் மூர்த்திகள் திருவீதி உலா. கள்ளக்குறிச்சி, ஏப்ரல் 6. ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீராமர் நவமி உற்சவம். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு உற்சவம் மூர்த்திகள் வண்ண வண்ண மலர் மாலைகளால் அலங்கரித்து தங்க ஆபரணங்களுடன் அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. ஆரிய வைசிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வேண்டி அருள் பெற்றனர். 2026 பொது தேர்தல் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டி வில்லைகளை ஆட்டோக்களில் ஒட்டி விழிப்புணர்வு. திருவண்ணாமலை, ஏப்ரல் 6. திருவண்ணாமலை மாவட்டம் பண்டிதப்பட்டு ஊராட்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 நடைபெற உள்ளதால் திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு க. தர்பகராஜ் இ.ஆ.பா அவர்கள் வாக்காளர்கள் தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் ஜனநாயக திருவிழா அழைப்பிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மங்களவாத்தியங்களுடன் வாக்காளர்களுக்கு வழங்கி தேர்தல் நாளில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை தமிழகம் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தவழகை என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் களத்தில் குதித்துள்ள வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை ஆதரித்து அந்தந்த கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் கடைசி நாளான நேற்று திமுக வேட்பாளர் சி.வே. கணேசன், அதிமுக வேட்பாளர் முருகுமுமரன், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சத்யா உள்ளிட்ட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் மற்றும் டம்மி வேட்பாளர்கள் நேற்று கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் வெடி மேளம் தாளங்களுடன் ஊர்வலமாக சென்று பெரியார் அண்ணா சிலைக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திட்டக்குடி தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணியுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். தேர்தல் அசம்பாவிதம் ஏற்பாடாக இருக்க திட்டக்குடி போலீஸ் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.